நம்முடைய சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆமென். இன்றைக்கு அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். மறுபடியும் கரம் தட்டி நம்முடைய அன்பான போதகரை வரவேற்போம். என் இயேசு மிகவும் நல்லவர்னு சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஆண்டவருங்கிறீங்களே தவிர இயேசுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன இது? இயேசு கிறிஸ்துவின் சபை, நம்முடைய இரட்சகர் இயேசு நமக்காக சிலுவையில் பலியாகி நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு ரட்சிப்பை கொடுக்க தன் ஜீவனை தந்தவர் இயேசு. பிதாவாகிய தேவன் இயேசுவை முன்னிறுத்துகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் இயேசுவை குறித்தே பேசுகிறார். ஏன்? இயேசு கிறிஸ்து தான் சர்வலோகத்தின் மக்களுடைய விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். ஆகவே தான் திருத்துவத்தில் இயேசுவை முன்னிறுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் தான் பேய் ஓடும், நோய் நீங்கும். இயேசுவின் நாமத்தில் தான் பாவங்கள் மன்னிக்கப்படும், ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியுமா? தெரியுமா? சிரிக்கிறத பார்த்தா தெரியும் மாதிரி தெரியுது. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நான் சொல்கிறத ஒரு நாளைக்கு கிழவனாக இருந்தாலும் சரி, கிழவியாக இருந்தாலும் சரி, சிறுவராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி 50 முறை செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசு மிகவும் நல்லவர். அவ்வளோதான் எக்ஸசைஸ். அது எப்படி அப்படின்னா என்ன? என் இயேசு மிகவும் நல்லவர். அதான் இருக்கா? செஸ்ட்லாம் விரிஞ்சிரும், நுரையீரல்லாம் நல்ல வேலை செய்யும், ஆக்சிஜன் லெவல்லாம் 98க்கு மேலே போயிடும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டெய்லி இயேசுவை மிகவும் நல்லவர்னு சொல்லி இந்த எக்ஸசைஸ் செய்தால் நல்ல ஸ்ட்ரென்த் வந்துடும் பாருங்க. சொல்லுங்கள் எல்லாரும், என் இயேசு. வேகமா, என். எந்த வயசுக்காரவங்களும் செய்யலாங்க. உட்காருங்க. இன்றைக்கு குடும்பத்தை குறித்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன். குடும்பம், தாய், தகப்பன், பிள்ளைகள். பிள்ளைகள்னா அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, என்ன, அப்பா, அம்மா, கணவன், மனைவி என்று இருக்கிற இந்த குடும்பம் தேவனுடைய அமைப்பு. தேவனுடைய முதல், the first institution is a family. தேவன் குடும்பத்தை தான் முதல் அவருடைய நிர்வாகத்தில் படைத்தது. ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்கும் இந்த காரியம். பலவிதமான தொழில்கள் இருக்கலாம், நம்முடைய ப்ரொஃபஷன் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் குடும்பம் என்பது தேவன் அமைத்த ஏற்பாடு. தேவன் அதை ஏற்படுத்தினதினாலே எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட உறுதி பூண்டு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தான், பிசாசு, குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுவான். அவன் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க அவனுக்கு பிடிக்காது. ஆதாம் ஏவாளும் தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் குடும்பம். அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டான். குடும்பத்தில் யார் பலவீனம்னு பார்ப்பான், அவங்கள தான் முதல்ல அப்ரோச் பண்ணுவான். ஆதாம் கொஞ்சம் பலசாலி, இந்த ஏவாள் கொஞ்சம் பலவீனம். அப்படி தானே சொல்லியிருக்கு. ஏன்னா ஸ்திரீயானவள் பலவீன பண்டமாக இருக்கிறபடியால். பலவீனமா நீங்கள்? அப்புறம் வரேன்.
அவள்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி ஜெயிச்சிட்டான். தேவன் சொன்னதை இல்லைன்ட்டான். அவளும் நம்பிட்டான். இப்போ 3 குற்றவாளிகள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். முதல் அக்யூஸ்ட் யாருங்க? முதல் குற்றவாளி என்னதுங்க? என்ன இது? நீங்கள் முதல் குற்றவாளி பிசாசு, 2வது குற்றவாளி நாங்கள் தான் சொல்லுங்களேன். 3வது பாவம் பிராணி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பெருசாக மீசை வச்சுருக்காங்களே தவிர ஒன்றும் தெரியாது. எப்பவும் கொண்டாந்து ஏவாள் கொடுக்குற மாதிரி கொடுத்தா சாப்பிட்டான். நானா அன்னைக்கு ஆதாமா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன்னு யோசித்தேன். நான் கேட்டேன் உங்ககிட்ட, எனக்கு பொண்டாட்டி வேணும்னு. நீங்கள் தானே எனக்கு மயக்கம் வர வச்சு எலும்பை உருவி எலும்பிய மனுஷியாக்கி என்கிட்ட கொண்டாந்து ஏற்ற துணை அப்படின்னு கொடுத்தீங்களே. ஏற்ற துணை பண்ண வேலையை பார்த்தீங்களா? நீங்கள் வேண்டான்ருக்கீங்க, அவன் செய்யுங்கிறான். அப்போ யாரும் உங்களுக்கு தானே கீழ்ப்படியணும். அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாளே. இவன் தின்னது இல்லாமல் எனக்கும் கொண்டாந்து எப்பவும் வழக்கமாக கொடுக்குற பழம் கொடுக்குறான்னு நானும் சாப்பிட்டேன். முதல்ல கடவுள் விளக்குனாரு, அந்த பழம்னு சொல்லியிருந்தா ஐயோ உன்னோட போட்டேன், எனக்கு வேண்டான் இருப்பேன். சாப்பிட்டேன், என்ன செய்ய. அதனால் தோட்டத்தை விட்டு வெளியே போன்னு இவங்க 2 பேரையும் சொல்லுங்கள், என்ன தோட்டத்தை விட்டு வெளியேற்றாதீங்க, நான் நிரபராதி அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருந்தாலும், ஆதாம் செய்த தவறு என்னென்னா 2 உத்தியோகம் அவனுக்கு கொடுத்தாரு ஆண்டவர் இல்லையா? தோட்டத்தில் கொண்டு போய் விடும்போது என்ன சொன்னார் ஆதாமுக்கு? பண்படுத்தவும் காக்கவும் கட்டளையிட்டார். பண்படுத்துறதுல அவர் கவனம் செலுத்தினார் ஒழிய காக்கிறதுல கோட்டை விட்டார். நம்ம ஐயாமாரும் இப்படி தான், எவ்வளோ நேரம் 18 மணி நேரம்னா கூட வேலை செய்து காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் குடும்பத்துக்கு காவல் நம்ம தான்ன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால தான் உள்ளே நுழைஞ்சு. அதனால தான் இப்போது தேவன் வரும்போது, தோட்டத்துக்கு வரும்போது ஆதாமே அப்படின்னு கூப்பிட்டு வர. நம்பர் 1 அக்யூஸ்ட் அவர் பார்வையில் அவன் தான். நான் கொடுத்த பொறுப்பை நீ என்ன செய்யலை, ஒழுங்காக செய்யலை. நீ ஜெபம் பண்ணலை, சரியாக ஜெபம் பண்ணலை. யோபு என்ன செய்வார்? 1:5 சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று அவர்களுடைய லக்கத்துக்கு தக்கவாறு தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து அவர்களுக்கு நான் இலக்கத்தின்படி பலி செலுத்துவான் பாவ நிவாரணத்துக்காக. அவன் இவ்விதமாய் செய்து வந்தான் என்று இருக்கிறது. ஒரு நாள் செய்யறதில்லை, வழக்கமாய் அவன் இவ்விதமாய் செய்து வந்தான். அதனால சாத்தான் என்ன சொல்கிறான்னா, தேவனிடத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, நீ யோபுவின் மேல் கண் வைத்தாயோ இல்லையா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவன், அவன் மேலே கண் வச்சியா? அப்போ அவன் சொல்கிறான், நீ தான் வேலி அடைச்சிட்டியற, என்னால் உள்ளே போக முடியலையே, கொஞ்சம் வேலியை இடும், நான் உள்ளே போய் என் வேலையை காட்டுறேன், அப்புறம் உண்மை அவர் சேமிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னா. இப்போ வேலி எடுக்கிறதெல்லாம் விட்டுருவோம், வேலி இருக்குது, என்னால் உள்ளே போக முடியல. அதுதான் சாத்தானுடைய ஸ்டேட்மெண்ட். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம்? அவன் 1 பேதுரு 5:8 என்ன சொல்லியிருக்கு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக்கிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவர் சுற்றி 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 தான் வரணுமே தவிர உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வகை தேடி அப்படின்னா எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்போ இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு கதவு திறக்கும் எனக்கு அப்படின்னு அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஓப்பனிங் கிடைச்சா உள்ளே வந்துடுவான். யோபுவின் வீட்டுக்குள்ளே போக முடியல, தேவன் வேலி எடுத்து பரீட்சித்தார், அது வேற விஷயம். ஆனால் சாத்தானால உள்ளே போக முடியல.
நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறானே, வீட்டுக்குள்ளே வந்துடுறான் தாராளமாக. அவனுக்கு தான் ஓப்பன் டோர் அவனுக்கு இருக்குது, எப்போவும் நுழைஞ்சிடுறான். உங்கள் சாத்தா அவங்க வீட்டுக்குள்ளே வந்தானான்னு யோசித்து பாருங்கள். எப்படி வந்தான்னு நான் ஒன்று சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவனை உள்ளே விடக்கூடாது. அவன் சொல்லணும், நான் இன்னார் உங்கள் பேரெல்லாம் சொல்லி அன்னார் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் சிலுமிச்சம் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் உள்ளே போக முடியலையா அப்படி சொல்லணும் அவன். அந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி ஒரு வேலி இருக்கணும். எப்படி வேலி போடுறது என்ன, நான் எப்படி வேலி போட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நல்லா வளர்ந்துட்டாங்க, கடகடன்னு எனக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. அதனால் உலகம் புறா பொல்லாது என்ன, எல்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க, யாராவது தட்டிட்டு போயிடக்கூடாது. அதனால் நான் என்ன செய்கிறது, நம்ம என்ன இவங்க பின்னாலேயே போய் காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியும் என்ன? ஒவ்வொருத்தன் பின்னாலேயே போய் பச்சைபாஸ் காலேஜுக்கு ஒன்று, வைஷ்ணவ காலேஜுக்கு ஒன்று என்ன போய்கிட்டா இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அதனால் என்ன போட்டுடணும், வேலி போட்டுடணும்னு எனக்கு ஒரு எண்ணத்தை கடவுள் கொடுத்தார், தேவன் கொடுத்தார். அப்போ நான் செய்தேன்னா டெய்லி இல்லை, அவ்வப்போது என்ன செய்வேன் அப்படின்னா, இவங்க ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருப்பான், அவங்களுக்குலாம் தெரியாது நான் ஜெபம் பண்ணது கொண்டு. இப்போ நான் சொல்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். தூங்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் கட்டில் முன்னால் போய் முழங்கால் போட்டு அவங்க தலையில் கை வைப்பேன். அவன் கொரட்டை அடித்து தூங்கிட்டு இருப்பான், நான் தலையில் கை வச்சு, கர்த்தாவே உலகம் பொல்லாது. என் மூத்தவன் ஜோசி இருக்கானே, இவன் பச்சைபாஸ் காலேஜில் படிக்கிறான், அங்கே படித்து ஒருத்தன் உருப்படியாக தேர்ந்து வந்த மாதிரி சரித்திரமே இல்லை. அதனால் ஆண்டவரே, தீமை சுற்றி இருக்குது, ஒன்று இவங்களுக்குள்ளே வரக்கூடாது என்ன, இது கவனமாக இவங்களை பாதுகாத்து கொள்ளும். நான் இவங்களை சுற்றி நான் வேலி போடுறேன். என் ஜெபம் இந்த ராத்திரியில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேனே, இந்த ஜெபம் இவங்களுக்கு வேலியாக இருக்கட்டும். என் பிள்ளைகள் அங்கே குத்துனா இங்கே சுற்றினா இந்த கலட்டா ஒரு 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 சாட்சிக்கேடு என் பிள்ளைகளை குறித்து எங்கேயும் கேட்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் வேலியாக இருக்கும். அப்படி குடும்பத்தை காக்கணும். ஊழியன்றது குடும்பத்தை கோட்டை விட்டுருந்தா இவர் துபாயில் ஏதாவது ஷேக்குக்கிட்ட போய் உட்காந்துருந்துருப்பார். அப்படி வந்தாங்க, ஷேக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்தாங்க. அவர் ஏசப்பா ஊழியம் செய்ய சொல்கிறாருன்னு ஒப்பு கொடுத்து தான் வந்தாங்க. இல்லைன்னா இன்றைக்கி உங்களோட கத்தி என்ன ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸு, ஈவினிங்கு இதெல்லாம் விரும்பி தேவனுக்கு என்று விரும்பி இல்லை என் மகனும் பையன்களும் மருமக்கமாரும் என்னமா ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் குடும்பத்தை வேலி போட்டு காத்துக்கிட்டார், தொடர்ந்து காப்பார், ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதில் கவலையினமாக இருந்துடக்கூடாது. அதில் கவலையினமாக இருந்ததுனால சில குடும்பங்களில் சில சிதைவுகள் ஏற்பட்டுருச்சு. நான் இன்றைக்கு சொல்லுகிற சில அனுபவ ரீதியான காரியங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேத புத்தகத்தில் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதான் முதல் சொல்லியிருக்கு அதுதான், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். எப்படி பிசாசை துரத்துறதுனா எப்படி? பிசாசை துரத்துறதுனா எப்படி? இன்னொருத்தர் மேலே பேய் பிடிச்சி ஆடும் பாருங்கள், அதை துரத்துறதுன்னா எல்லாருமே நம்ம ஆட்கள் நினச்சிருக்காங்க. பாஸ்டருங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் மேலேயாவது பிடிச்சி ஆடிச்சுன்னா அதை துரத்தணும் அப்படி தான் நினச்சிருக்காங்க. எல்லார் வாழ்க்கையிலும் பிசாசு வர்றான், அவனை கிட்ட வராமல் அவனை துரத்தணும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நாம் கண்டுபிடிக்கணும். பிசாசு என்கிட்ட வர்றானா அப்படின்னு எனக்கு தெரியணும்ல. திடீர்னு ஒரு கோபம் வருது இல்லை, திடீர்னு ஒரு கோபம் வருது, மூக்கு மேலே கோபம், மூக்கு முனையில் வார்த்தைலாம் தடி வார்த்தை வருது, ரஃப்
வேர்ட்ஸ், பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வாயில் வருது. நார்மலாக அப்படி வராத. ஏன் அப்படி வருது? அவன் வந்திருக்கான், பலானவன் வந்திருக்கான்னு அர்த்தம். அவன் யூஸ் பண்ணுற டூலில் ரொம்ப முக்கியமான டூல் எது தெரியுங்களா? கோபம், டெம்பர். யாரெல்லாம் அந்த கோபத்தை என்ன செய்வான்னா அனல் மூட்டி எழுப்பி விடுவான், கோபத்தை ஆக்ரோஷம் ஆக்குவான். அது அது பெரிய பயங்கரமான கோபமாக்குவான். கோபத்தில் கை நீளும், கோபத்தில் அங்கே கிடக்கிற கத்தி ஏதாவது இருந்து கையில் எடுத்துட்டா ஒன்று தன்னை குத்திக்கிடும், இல்லைன்னா பிறர் குத்தும் அந்த கோபம். இந்த மனுஷனுக்குள்ளே இந்த கோபத்தை பயன்படுத்துறது சாத்தான். அதனால் எப்பவும் சொல்லுவேன், கோபத்தில் யாரும் உன்னை கொன்று விடுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் கோபத்தில் சொன்னது. சாதாரணமாக அவர் பயப்படுறவர். ஆனால் அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். பிசாசு எப்போ வர்றான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் தான் அவனை துரத்த முடியும். ஆகவே சத்துருவை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம விடவே கூடாது. இதில் கவனம் செலுத்தினாலே நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் முதல் கவனம். இதில் கவனம் செலுத்திட்டோம்னா இதில் நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். நம்ம அப்படி இதில் கவனம் செலுத்துறதில்ல. அவன் நம்மளை தவறு செய்ய தூண்டுகிற ஒரு சத்துரு. அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய வசனங்கள் சொல்லி. அப்போது தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு பரிசுத்த பவுல் மூலம், அதாவது ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை சொல்லுங்க உங்கள் கால்களை நசுக்கி போடுவார் அப்படி சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன செய்வாராம்? தேவன் அவனை உங்கள் முன்னால் தள்ளி விட்டுருவாராம். உனக்கு காலெலாம் வலிக்குதில்ல, நடக்க முடியாமல், அந்த காலை வச்சு தான் அவன் தலையை நசுக்குவாராம். எப்படி நசுக்குவார்? உனக்கு முன்னால் தள்ளி போட்டுருவார் ஆண்டவர். நீ அவன் மேலே ஏறி நிற்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும். பவர்லாம் என்னம்மா கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கிற. நீ என்ன சொல்கிற? நடக்க முடியல, எனக்கு இங்கே வலிக்குது, ஏன் கால் வேண்டாம்ப்ப, பாஸ்டர் காலை வச்சு நசுக்குங்க, அவர் கால் ஸ்ட்ராங்காக இருக்கு. எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த பவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்துருவை ஜெயிக்கலாம் ஆண்டவர். உங்கள் கால்களை தாவீது கோலியாத்தை கொண்டான்ல, அதோட இருக்க முடியாது. ஓடி போய் அவன் மேலே ஏறி நின்றுக்கிட்டானான். அதை வாசிக்கலாம் நீங்கள். ஓடி போய் கோலியாத்து மேலே ஏறினான், கை வழியாக ஏறிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கும் சைஸு ரொம்ப பெருசு. ஏறி நின்றுட்டு அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை துண்டிச்சான். அப்படி அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற பெரிய வெற்றி. பெரிய வெற்றி. ஏமாந்துடுறோம். பிசாசே தந்திரம் உள்ளவன் என்று எபேசியர்கள் நிருபத்தில் சொல்லியிருக்கு. பிசாசோட எதிர்த்து நிற்கல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கு. அவன் ரொம்ப தந்திரமானவன், ரொம்ப தந்திரமானவன். அதனால தான் சொல்லியிருக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பூமியில் தேவன் உண்டாக்கின எல்லா மிருகங்களிலும் அல்லது பிராணிகளிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளது. சர்ப்பமும் ரொம்ப தந்திரம் உள்ளதாம். அதனால் அவனுடைய தந்திரங்களை அறிந்து அதை எதிர்த்து நிற்க, எப்படி பிசாசு வர்றான், அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்படி அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் அதிகாரத்தில்
இவங்களுக்கெல்லாம் தண்டனை சொன்னார் இல்லையா, ஆதாமுக்கு ஏவாளுக்கு. சர்ப்பத்துக்கும் ஒரு தண்டனை சொன்னார். என்ன சொன்னார்? சர்ப்பத்துக்கு என்ன தண்டனை சொன்னார்? அவர் உன் தலையை நீ வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்னு இருப்ப, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். சாத்தானுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காரு ஆண்டவர்? கீழே கீழே காலை தொடுறது. இப்போ இந்த வாஸ்தவ வசனத்தில் நம்ம தேவன் என்னவாக்கியிருக்காராம்? நான் அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். எப்போ இயேசு வந்துட்டாரோ நம்ம வாழ்க்கையில் நம்மளெல்லாம் உயர்த்திட்டார், நம்மளாம் தலையாக்கிட்டார். அப்போ தலையை தொடுற அதிகாரம் சாத்தானுக்கு கடவுள் கொடுக்கல. ஆரம்பத்திலே அவனுக்கு சொல்லிட்டார், கீழே தான்ப்பா உனக்கு பவர், மேலெல்லாம் உனக்கு பவர் கிடையாது. அதனால் நம்ம எல்லாரையும் என்ன சொல்லிட்டார்னா உன்னை தலையாக்குவார் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அவர் நம்மளை தலையாக்கியிருக்கார். அப்போ நம்மளை தொட, அதனால்தான் நமக்கு பவர்லாம் கொடுக்குறார். நீ என்ன பண்ணாலும் செய் சாத்தானே, அவன் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது, நீ ஜெயிப்ப அப்படின்னு நமக்கு வசனங்கள் அவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம தோற்று போகிறோம். ஏன் காரணம் தெரியுமா? தலையைத்தானே தொட முடியாது. இந்த தலைக்கு என்ன பண்ணுவான் பிசாசு? என்ன பண்ணுவான்னா ஆசை காட்டி, கண் காட்சி காட்டி, உன் கையில் ஒரு டிவைஸ் இருக்கு பாரு, அதில் என்னத்தையாவது காட்டி உன் மனசை கெடுத்து தலை என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை மெதுவாக கீழே கொண்டு வருவான். கண்டதை பார்க்கறது, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்ய வைப்பான். அவன் ரொம்ப ஜிகனாலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாந்து, என்ன உங்கள் பாஸ்டர் பிரசங்கத்தை பார்க்க தான் நீ யூடியூப்பை ஆன் பண்ண. அந்த யூடியூப்புக்கு அடுத்து நீ பார்த்த ஒரு ப்ரோக்ராம் பாஸ்டருடைய பிரசங்கன்னு வச்சுக்க, அடுத்து இன்னொன்று வந்துச்சு பற்றியா, அன்னோன் ஒன்று வந்துச்சு. நீ என்ன பண்ணனா என்ன தான் பார்ப்போம்னு அதை அப்படி டச் பண்ணியா, டச்சு தான், வேறு ஒன்றுமே செய்யலை. என்ன பெரிய தப்பு செய்த, வெறும் டச்சு. அந்த டச்சில் ஒன்று ஓப்பன் ஆச்சு பாரு, இது என்ன வித்தியாசமாக இருக்குது, சரி என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சியா, அதிலிருந்து ஒன்று அப்படியே போயிடுச்சா. அப்புறம் முடிச்சுட்டு அப்பா டயர்டாக இருக்குன்னு டைம் பார்த்தா 3 hours கான். 3 மணி நேரம் காலி. எப்படி போச்சு? தெரியாமல் போயிடுச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆக்கிட்டான் பிசாசு. எங்கே போயிட்ட? கீழே போயிட்ட. இப்போ நசுக்கலாம்ல? அவன் தலையாக இருந்தால் தானே உன்னை நசுக்க முடியாது. பல ஆசைகளெல்லாம் காட்டி உன்னை கெடுத்து உன்னை கீழே காலாக்கி வாலாக்காமல் தலையாக்குவார். ஆனால் அவன் தலையாக்காமல் வாலாக்குவான். வாலாக்கிறதுக்கு அவன்கிட்ட நிறைய டாக்டிக்ஸ்லாம் வச்சுருக்கான், தந்திரம்லாம் வச்சுருக்கான். அந்த தந்திரத்துக்கு பலியாகி நிறைய பேர் தலையாக இருந்தவர்கள் வாலாக இருக்கிறாங்க. ராத்திரி ரொம்ப லேட்டாக படுக்கிறாங்க, 1 மணிக்கு படுக்கிறான், 2 மணிக்கு படுக்கிறான். என்னென்னா அவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினச்சிடாதீங்க. அவ்வளோ நேரம் செல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. செல்லில் என்ன பார்த்தாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும். வேண்டாததை பார்த்தாங்க, கெட்டதை பார்த்தாங்க. அது ஆர்வம் மூட்டுகிறவன் சாத்தான். இப்படி தான் சாத்தான் வருவான். அவனை ஜெயிக்கிறதுக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு வல்லமை தருவார். நம்ம தலையாகவே இருக்கணும். நான் விசுவாசி, நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஆண்டவராக இயேசு ஆராதிக்கிறவன், என்னுடைய அதாவது தான் பவுல் சொல்கிறாரு, அதை எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் என்ன காரியமானாலும் எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன, அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும். சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு வசனத்தெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் போய் அவங்ககிட்ட ஏமாந்து மாட்டிக்கிட்டு அப்புறம் அவன் அட்டி நைய படைப்பாங்க. காலை நசுக்குவாய் சொன்னாரா? அவனுக்கு பவர் கொடுத்தாரா? நீ தான் காலாயிட்டியே, வாலாயிட்டியே, கீழாயிட்டியே, அப்புறம் அவன் நசுக்கத்தானே செய்வான். அவன் பவர் அங்கே தான் இருக்குது. என்ன, சிம்சோன் ஒரு மாவீரன் இல்லை, அவனுக்கு பெரிய அபிஷேகம் இருந்துச்சுல்ல, பெரிய அனாயிண்டிங்கில் சிம்சோனு மைட்டி சாம்சன்.
ஒரு கழுத தாடை எலும்பு கிடச்சா போதும் 1000 பேரை அடிச்சு போடுவான், தனி மனுஷனா கொன்னுடுவான். சச் எ பவர்ஃபுல் மேன். ஆனால் அவன் பெலிஸ்தியர்கள் திரளாக ஒரு சேனையாக வந்தாங்க, அவனை பிடிக்க முடியல. ஒரு பட்டணத்துக்குள்ளே போட்டு அதனுடைய வாயில் பூட்டிட்டாங்க. எல்லாம் சுற்றி வளைச்சி பிடிச்சிருவான்னு. அவன் அப்படியே அந்த ஆர்ச்சி அப்படியே தூக்கிக்கிட்டு போயிட்டான். ஒரு புது கயிறில் அவனை பலமாக கட்டினாங்க, நெருப்புப்பட்ட நூல் மாதிரி அறுத்துட்டான். ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பெலிஸ்தியருக்கு பெரிய தலைவலி. இந்த சிம்சோனை நம்ம கட்டி அவனை பலவீனப்படுத்துறதுக்கு என்னப்பா செய்ய? அவனுக்கு எதனால இந்த பலம் அவனுக்கு இருக்குது? அவனை கண்டுபிடிக்கணும். அவனை தேவன் தலையாக்கி வச்சிருந்தார். அவனுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு, பவர்ஃபுல் அனாயிண்டிங். அதனால அவன் வந்து ரொம்ப காரியங்களை அவன் செய்துக்கிட்டு இருந்தான், அதிகமான காரியங்களை செய்துக்கிட்டு இருந்தான். பெலிஸ்தியர்லாம் ஒரு மாதிரி கிறங்கி போயிட்டாங்க. அப்புறம் ஒரு மீட்டிங் போட்டாங்களாம். இவனுக்கு என்ன பலவீனம்? அவனுக்கு அவன் இவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கான, அதுக்கு காரணம் என்ன? அவங்க யாருக்குமே தெரியல அது. சரி, அவனுக்கு காரணத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? ஒரு குட்டி சாத்தான் எழுந்துச்சான். அது சொல்லிச்சான், எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப வீக்கு. பவர்ஃபுல் மேன் தான், ஆனால் ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப வீக்கு. ஒரு அழகான பொண்ணை கொண்டு அவருக்கு முன்ன நிறுத்திட்டா ஃப்ளாட் ஆயிடுவார், உண்மையெல்லாம் சொல்லிடுவார் அப்படின்னு. அப்போ யார் அப்படின்னு பார்த்தா தெளிலாள் இருக்கிறா. தெளிலாள் அவட்ட போனாங்க எல்லாரும். இந்த பாரு, உனக்கு நிறைய பணம் தர்றோம், எவ்வளோ பணம் வேணாலும் தரோம். நீ அந்த அவங்ககிட்ட சினேகமாக இருக்கல்ல, அவனை லவ் பண்ணுறியா? ஆமாம் ஆமான்னு. சரி, அப்போ இதை கண்டுபிடி, இல்லைன்னா கொண்டு விடுவோம் உன்னை அப்படின்னு மிரட்டி அவளுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து அவள் சிம்சோனை தொந்தரவு பண்ணி ஒரு நாள் தான் மடியில் படுத்து தூங்க வச்சு, நல்லா தூங்க வச்சு, அவங்கிட்ட கேட்டு அவன் பலம் எதில் இருக்குன்னா அவனுடைய நசரேய விரதம் அனாயிண்டிங்கில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் தலையை மொட்டை அடிச்சிட்டா அவன் பலச்சைப்பட்டு போவான் அப்படின்னு சொல்லி நல்லா வலி தெரியாத அழகாக ஷேவ் பண்ணுற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து 7 ஜடையும் ஷேவ் பண்ணி மொட்டை அடித்த பிற்பாடு, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். எப்போதும் போல கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அவன் எழுந்தான். அவனை பிடிச்சிட்டாங்க, கை காலுக்கு விலங்கு போட்டாங்க, கண்ணு 2 முதல்ல பிடுங்கிட்டாங்க. பெலிஸ்தியரோடே செத்து போனான். அட சிம்சோனே, மாவீரனே, வல்லமையானவனே, இயேசுவுக்காக நிறைய செய்தவனே, கர்த்தருக்காக நிறைய ஊழியம் செய்தவனே, வீர தீர காரியங்களை செய்தவனே, அற்பமா போயிட்டியப்பா. அவன் காட்டின ஒரு ஷோ தெளிலாள் முடிஞ்சுதுங்க அவன் வாழ்க்கை. உங்களுக்கு என்ன காட்டுறான் சாத்தான்? ஏதாவது காட்டுவான், சும்மா இருக்க மாட்டானே. எங்களுக்கே காட்டுறானே, உங்களை விட்டுருவானா? காட்டுவான். பொண்டாடி கூப்பிட்றான், ஏன் வாங்க சாப்பிட வாங்க, பசிக்கல பசி எடுக்காத அளவுக்கு இதில் ஊக்கம் கொடுத்துட்டான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க, சிந்திங்க. நீ தலையாக இருந்தா உன்னத்தோட சாத்தானுக்கு முடியாது. நீ ஏசப்பா பிள்ளையா இருந்தா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? துன்பமோ வியாகுலமோ என்ன பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இயேசுவுக்காக வாழுவேன் என்றால் சாத்தான் உன் காலின் கீழே, அவனை துரத்திடலாம். அப்படி இல்லாததுனால இந்த மாதிரி ஷோ காட்டி உங்களை ஏமாற்றி வச்சிருக்கான். அப்படி இதில் கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்து பிசாசை ஜெயிச்சிங்கன்னா, பிசாசை துரத்துனீங்கன்னா, மற்றவங்க வாழ்க்கையில் பிடிச்சிட்டு ஆடுற பிசாசெல்லாம் நீங்கள் துரத்த வேணாம். அது தானாக போயிடும். நம்மக்கிட்ட வரான் பாருங்க, அதை தான் துரத்தணும். உங்கள் வீட்டுக்கு வரானா? எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரான். ஒரு நாள் வந்தான். நான் சொல்கிறது ஒரு 40 இயர்ஸுக்கு முன்னால் இருக்கும். 1983 நடந்தது.
என்னுடைய மனைவி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வாங்க. என்ன போய் கடைக்கு அனுப்புகிறேன், நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், எல்லோரும் அங்கே போனால் பிரேசலாடுன்னு 2-3 பேர் நிற்கிறாங்க, அதனால் நீ யாரையாவது அனுப்பு அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் போனால் தான் பெரிய முட்டையாக கொடுக்குறான், நீங்கள் போனால் தான் எலும்பு இல்லாமல் கறி கொடுக்குறாங்க, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. சரின்னு 12 முட்டை பிடிக்கிற பெரிய எக் ட்ரே எடுத்துக்கிட்டு கடைக்கு போனேன். அப்போது அவன் அது மாதிரி நான் கேட்கல கொள்ள 12 பெரிய முட்டையை ட்ரேயில் வச்சு 3 நாள் மூட முடியல, ஒரு நூல் போட்டு கட்டி என்கிட்ட கொடுத்தான். நான் வீட்டுக்கு ஏம்மா சாந்தி, இந்த பற்றி பாரு, பெரிய முட்டையாக நீ கேட்ட மாதிரியே கொடுத்துருக்குறான், இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வையின்னு என்கிட்ட வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த தான் இருக்குது ஃப்ரிட்ஜு, அங்கே போகிறதுக்குள்ளே போட்டு 12 முட்டையும் உடைச்சிட்டான். இப்போ சாத்தான் என்கிட்ட வந்தான். முட்டை உடையிறதுக்கும் சாத்தான் வர்றதுக்கும் என்ன பாஸ்டர் சம்மதம்? அது புத்தி இருந்தால் தான் தெரியும் சாத்தான் வந்தானா வரலையான்னு. சாத்தான் வந்தான். அவன் சொன்னான், போட்டுட்டு உடச்சிட்டு பயந்து நிற்கிறா. அவன் சொல்கிறான், அறிவு இருக்காடின்னு கேளுன்னு நான் என்ன கேளு சொன்னான். இது கர்த்தர் சொல்லுவாரா? தெரியாமல் தானே போட்டா, வேணும்னா முட்டையாக வாங்கிட்டு வந்தீங்க கமால் போட்டால் அது திமிரு, தெரியாமல் கை நழுவி விழுந்துருச்சு, அதுக்கு இப்படியா? அவன் சொன்னான், அறிவு இருக்காடின்னு கேளு அப்படின்னா. அவன் சொல்கிறது எனக்கு சம்மதி இல்லை. ஆனாலும் மாம்சத்தில் போட்டாலே உடச்சிட்டாலே அதுதானே பயன்படுத்திக்கிறான் அவன். அப்போ ஆவியானவர் உள்ளே இருக்கார்ல, அவர் வந்தார். சொர்ணராஜா அந்த நாட்களில் 2 ரூபாவுக்கு எடுத்துகிட்டு போனால் 1 டசன் முட்டை வாங்கிட்டு வந்துடலாம். சொர்ணராஜு 2 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 டசன் முட்டை. இவன் சொல்கிறத கேட்டீங்கன்னா எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சமாதானம் கிடைக்காது, கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் அமைதியாயிட்டார். ஆனால் இவன் நோண்டிக்கிட்டே இருக்கிறான், கேளு கேளு கேளுன்னு. சரி, உடனே கர்த்தர் சொன்னது செய்யணும். வேகமாக போய் ஒரு முறத்தை நானே எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் முறத்தில் அதெல்லாம் அள்ளிட்டு ஒரு நல்ல டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணிடுன்னு ட்ரே எடுத்துகிட்டு போனேன். 12 முட்டை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். சாத்தான் வாழை சுருட்டிட்டு ஓடி போயிட்டான். சில சந்தர்ப்பங்களில் உங்கள் வீட்டில் முட்டை உடஞ்சிருக்காது, வேறு ஏதாவது உடஞ்சிருக்கும், ஏதோ ஒரு நஷ்டம் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஏதேன்னு தோட்டமே போயிடுச்சுங்க, ஆனால் ஏவாளை அவன் அன்போடு அணைச்சிக்கிட்டானே. இந்த நஷ்டத்தினால என்னுடைய மனைவியை நான் இழக்க தயாராக இல்லை, அல்லது என் கணவனை இழக்க தயாராக இல்லை, என் பிள்ளைகளை இழக்க தயாராக இல்லை, நான் இதை அறிஞ்சுக்கிடணும்னு சொல்லி இப்படி தான் பிசாசு வருகிறத அறிந்து துரத்தி குடும்பத்தை சமாதானமாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிற இந்த காரியம் கவனிக்க வேண்டும். அன்பு கூற வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான கட்டளை இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு தான் ரொம்ப முக்கியமானது. அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எபேசியரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்திரீகளுக்கு சொல்லியிருக்கிறார், கணவனுக்கு சொல்லியிருக்கார், ஸ்திரீகளிடத்தில் மனைவியில் அன்பு கூறுவாயாக அப்படி சொல்லியிருக்கு. மனைவியை பார்த்து கீழ்ப்படிவாயாக அப்படி சொல்லியிருக்கு. அதனால் புருஷன் தான் அன்பு கூறணும், மனைவி அன்பு கூறக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூற வேண்டும், இதுதான் சத்தியம். அன்பு கூறுறது என்பது எப்படி அப்படின்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்கிறார் பவுல். உங்கள் அன்பை காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன கவனிங்க, அன்பு என்ன செய்யணும்? காட்டணும். இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அன்பை காண்பிக்கிறதுக்கு நமக்கு நிறையா வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:18 அதில் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதாவது நாவு வசனம் இதெல்லாம் வாயிலிருந்து வர்றது. என்ன கவனிங்க, நம்முடைய பேச்சினால அன்பு கூறணுமா? நான் அன்பை வெளிப்படுத்தி காட்ட பைபிள் சொல்லுது, உன்னுடைய பேச்சு கனிவான பேச்சு, அன்பான பேச்சு.
ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டேன், உடனே ஐயோ இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே ஐயோன்னு கத்துவாங்க. இட்ஸ் ஓகே, அதை பற்றி கவலைப்படாதுமா, வாங்கிக்கலாம். அது அது வாயின் பேச்சு, வசனத்தினாலும் வார்த்தையினாலும் அன்பு கூறுவது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ரொம்ப முக்கியம். என்ன இது இப்படி செய்யாமல் வேற மாதிரி நம்ம செயல்பட்டுறோம். அன்பை காட்டுறதுக்கு முதல்ல பேச்சு, நம்முடைய பேச்சு அன்பாக பேசணும். தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான், ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், மாதிரி முறைச்சிட்டு அப்படியும் பண்ணலாம். அப்படி பண்ண ஒரு ஸ்மைல். என்ன இவர் கூப்பிட்டு திட்டுவார்னு பார்த்தா சிரிக்கிறாரு. இங்கே வா, வேணும்னா செய்த, தப்பு பண்ணிட்டேல்ல, தப்பு தானே? ஆமாம் தப்பு தான், பரவாயில்ல, ஏசப்பா மன்னிக்கிறாரு, நானும் மன்னிச்சிட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? எது முக்கியம்? ஒன்றாக இருக்கிறதுல, 2 பேர் ஒன்றா இருக்கிறதுல முக்கியம். கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுல முக்கியம். சமாதானம் தானே முக்கியம். என்ன பிளஸட் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள், பீஸ் மேக்கர்னு ஆங்கிலத்தில் பண்ணுகிறவர்கள். இப்போ சமாதானத்தை கெடுக்கிறவங்க பீஸ் பிரேக்கர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி? வார்த்தையினால. என் மாமியார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் வாழ்க்கையில் ஜென்மத்திலையும் அதை மறக்கவே முடியாது பாஸ்டர். நீ தான் நல்ல பிள்ளை, நரகத்தில் முதல் இடம் உனக்கு தான். ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது என்ன ஆகுதுன்னா சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதை யோசித்து ரத்த கொதிப்பாகி என்ன ஒரு மாதிரி ப்ரெஷர்லாம் கூடல. இப்போல்லாம் வாட்ச் எல்லாமே ப்ரெஷரை காட்ட ஆரம்பிச்சிச்சே, அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைங்க, அன்பு கூறுறது நம்முடைய வாய், பேச்சு, முகபாவனை, ஸ்மைலிங் ஃபேஸ், சாந்த முகம், ரூடு ஃபேஸ். என்ன ரூடாக முகத்தை வச்சுக்கிட்டு அப்படி இருந்தால் அது அன்பு இல்லை. வாயினால் அப்படின்னு சொல்லிக்கல, நாவினால் வாயினால் இந்த முகம் அன்பை காட்டணும். அது மாத்திரம் இல்லை, கிரியையினால் அன்பு காட்டணும். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரரு வேலையிலிருந்து வரும்போது அவர் சும்மா வர மாட்டார் பாஸ்டர். அவர் வரும்போது அவர் ஒரு டைவர்ஷன் எடுத்து 1 கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு மசாலா பலகாரம் செய்கிற ஒரு கடை இருக்குது. அதில் ஒரு கார பருப்பு மசாலா வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். இவர் வர்ற டயர்டில் என்னை மறக்காமல் அந்த டைவர்ஷன் எடுத்து அங்கே போய் அந்த கடையில் போய் 50 பைசா தான் ஒரு வடை, 4 வடை வாங்கிட்டு வருவார். அது எவ்வளோ விலைன்றதெல்லாம் எனக்கு பொருட்டு இல்லை. என்னை மறக்காமல் என்ன நினச்சி அவர் போய் அதை வாங்கிட்டு வந்ததை நினச்சி நான் ருசித்து அவர் முன்னால் நான் அதை சாப்பிடுவேன் பாஸ்டர். என் புருஷனுடைய அன்பு அதில் தான் தெரியுது. ஒரு மசால் வடையில் அன்பை காட்ட முடியுமா? ஒரு சாதாரண ஒரு சாரி எடுத்து கொடுக்கறதில்ல, ஒரு கிஃப்ட் கொடுக்கறதில்ல. கிரியையினால் அன்பு கூறுங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் நல்லாயிருக்கும் இல்லையா? என்ன செய்வாங்கன்னா வீட்டில் பண்ணுறது தான் கலாட்டா. சர்ச்சுக்கு வந்தவொடனே ஆவியானவரே வந்துட்டாரு. இந்த கதையெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். என்ன இங்கே ஒரு வசனம் பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தினிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சர்ச்சுக்கு வந்தவொடனே ஒரு பக்தி வருது. எப்படிப்பா? வீட்டில் போனால் ஒன்றும் இல்லை, போது புருஷன் மனைவி சண்டை, பிள்ளைகளோட சண்டை, குடும்பமே சண்டை, பிரச்சனை, ஒன்றும் ஒரு ஒத்துமையாக இல்லை. ஏன்னா காணாத தெய்வத்தை இவங்க நேசிக்கிறாங்களாம். கண்கூடா தினந்தோறும் பார்க்குறவங்கள நேசிக்கிறது இல்லையா? பைபிள் கேள்வி கேட்குது. டெய்லி பார்க்குறியே உன் மனைவியை, உன் பிள்ளைகளை, உன் புருஷனை, உன் அப்பாவை, அம்மாவை, மாமியாரை, மாமனாரை,
குடும்பத்தில் பார்க்குறியா? அவங்கள நேசிக்கல, அவங்கள வெறுக்கிற. எப்படி ஏன்கிட்ட மட்டும் அன்பு வந்துடுது? என்னங்க இங்கே வந்து தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார் அப்படின்னா என்னென்னா, அவர் காதில் பூ சுத்த முடியாதான். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார், அவரை ஏமாற்ற முடியாது யாராலும். உண்மையாய் அன்பை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே சபையில் நடந்த ஒன்று. ஒரு அதிகாரி குடும்பம், அந்த நாட்களில் இப்போ இல்லை, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் எங்கள் சபையில் இருக்கும்போதே அவங்க ட்ரான்ஸ்ஃபராக ஏதோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒன்றும் இல்லை, எத்தனையும் சொல்லு. என்ன விஷயம் அப்படின்னு. இந்த மனுஷன் புருஷனை கை காட்டி, இந்த மனுஷனுக்கு என் மேலே அன்பே இல்லை பாஸ்டர். அது ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சொல்லிச்சு அந்த அம்மா. ஏதோ சில சம்பவங்கள் நடந்திருக்கு, அதனால சொல்லுது. உடனே நான் அவரை பார்த்தேன். அவரை பார்த்தா நல்ல பர்சனாலிட்டி, நல்லா இருப்பார். அவரை பார்த்து என்னையா அப்படின்னா, பாஸ்டர் அன்பு உள்ளத்தில் இருக்கு, எடுத்து காட்டுவாங்களா? இப்படி சுத்திரம் பாருங்க, இது அவர் பண்ண ஆக்ஷன். எடுத்து காட்டுவாங்களா? அன்பு உள்ளத்தில் இருக்குது அப்படின்னார். உடனே அந்த அம்மாவை பார்த்து, அந்த அம்மா அவர் உள்ளத்தில் இருக்கிற அன்பை அவரையே வச்சுக்கிட்டு சொல்லுங்க, எவனுக்கு வேணும் அப்படின்ட்டாங்க. எப்படி யாரோ உள்ளத்தில் அன்பு வச்சிருக்கலையா? அன்பு ஒளிந்திருக்காது, அன்பு மறைந்திருக்காது. அன்பு கிரியையினால் வெளிப்படும், நல் வார்த்தையினால் அன்பு வெளிப்படும். அப்படி வெளிப்படாவிட்டால் உண்டத்தில் அன்பு இல்லை என்று அர்த்தம். ஆகவே அன்பு கூறுங்க, உங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கும். அடுத்த 3வது பாயிண்ட் வரேன்னு நினைக்கிறேன். 3வது பாயிண்ட் இதோட முடிச்சிடுறேங்க. அதாவது மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மன்னிக்கணும். என்ன மன்னிக்கிறது அப்படின்னா, அதாவது இயேசுநாதர் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு எஜமான், அவன் தன்னிட்ட கடன் நிறைய ஒருத்தன் வாங்கியிருக்கான், தன்னிட்ட வேலை செய்கிறவன். அவன் கடன் வாங்கிட்டு அவனால் செலுத்த முடியல. அவன் சொன்னான், நீ கடனை மரியாதையாக கொடுறா அப்படின்னாரு. அவன் சொன்னான், ஐயா என்னால் கொடுக்க முடியல, நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன். இப்போ அவன் அழுததை பார்த்துட்டு மனது உருகி, சரி போ, உன் கடன்லாம் உனக்கு மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ அங்கேருந்து அவர் புறப்பட்டு தான் வீட்டுக்கு போகும்போது வழியில் தனக்கு கடன்பட்ட ஒருவனை அவன் சந்திக்கிறான். சந்தித்து பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, சந்தித்து அவனை பிடிச்சி தொண்டையை நெரிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போய் ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி கட்டணத்தோடு கொடுத்து தீக்கலைன்னா படவா அவனை கொன்னுருவேன்னு சித்திரவதை பண்ணி, இதை ஒருவன் பார்த்துருந்து எஜமானுக்கு போய் சொன்னான். எஜமான் அவனை கூப்பிட்டு, நான் இறங்கி உனக்கு மன்னிச்சேனே, நீ உனக்கு கடன்பட்டவனுக்கு மன்னிக்க வேண்டாமா? நான் எவ்வளோ பெரிய கடனை மன்னிச்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கடன்பட்டவனை ஏன் மன்னிக்கலைன்னா அவனை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டு அவனை நிஷ்டூரப்படுத்தினான்றது இயேசுநாதர் சொன்ன காரியம். இயேசு எவ்வளவோ நம்மை மன்னித்திருக்கிறார். நமக்கு ஏன் மன்னிக்கிற சுபாவம் வரமாட்டேங்குது? என்ன மாமியார் சொன்ன ஒரு வார்த்தை ஏமா உள்ளத்தில் அப்படியே இருக்குது? மாமியாரே செத்து போயிட்டா, இன்னும் அது உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? இல்லை, மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன் அப்படின்னு இல்லை. கிறிஸ்தவ மன்னிப்பு கேட்காமலே மன்னிக்கிறது. நம்ம மன்னிப்பு கேட்ட பிறவா ஆண்டவர் வந்தார், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதனால நாம் என்ன செய்யணும்? யாரையும் மன்னிக்கணும். பிள்ளைகள் தப்பு செய்கிறாங்களா, மன்னிச்சிடணும். கணவன் தப்பா, மன்னிக்கணும். மனைவி தவறா, மன்னிக்கணும். விஷயங்களை பேசும்போது கோபதாபங்கள் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ஒரு சாதாரணமாக யதார்த்தமாக பேசி காரியங்களை சரி செய்யணும். அதை மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் நாம் இருந்தோம்னா நிச்சயமாக குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்தார். அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் மனைவி என்னை விட்டு போய் 3 மாதம் ஆயிடுச்சு பாஸ்டர், அவங்க அம்மா கூட சந்தோஷமாக இருக்கிறா, நான் தான் இங்கே கஷ்டப்படுறேன், என்னையும் என் மனைவியும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்படியா சரி நான் சொல்லி அந்த பிள்ளைக்கும் சொல்லி இவருக்கும் சொல்லி ஒரு வாரம் வர சொல்லியிருந்தேன். வந்திருந்தாங்க. அவர் என்னை பார்க்க வந்துட்டு என்ன செய்தார்னா, 2 ஃபுல் ஸ்கேப் பேப்பர் ஃபுல்லாக 4 பக்கம் எழுதி பொடி எழுத்து
அதற்கு பாருங்கள் பைபிள், இதை நான் வாசித்துருவேன், அதை வாசிக்க முடியாது, அந்த அளவுக்கு பொடி எழுத்து. எழுதினவர் மார்ஜின்லேயே விடலை, அங்கேயும் எழுதி இங்கேயும் எழுதி ஒரு 10-20 பக்கத்தில் எழுத வேண்டியதை 4 பக்கத்தில் எழுதி கொண்டாண்டார். இது என்னையான்னு கேட்டேன். என் மனைவி கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன தப்பு செய்தாலோ அதெல்லாம் எழுதியிருக்கேன் பாஸ்டர், நீங்கள் வாசித்து பாருங்க அப்படின்னா. ஏன்ப்பா ஓம் பொண்டாட்டி செய்த தப்பை நான் வாசித்து பார்க்கணுமா? எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த ஆளு மேலே. அதுலேயும் என்ன சொல்கிறாரு, அவ வந்து பாஸ்டர் உங்கள் முன்னால் இனி இந்த தவறுகளை செய்ய மாட்டேன்னு எழுதி அதில் சிக்னேச்சர் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டா அதை நான் பத்திரமா வச்சுக்கிடுவேன், அதுக்கப்புறம் அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. நான் உடனே எனக்கு ஒரு மாதிரி வேகம் வந்துருச்சுங்க. யோ வெளியே போயா, இப்படியே சொன்ன, வெளியே போயா, நீ வந்து ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தகுதி இல்லாத ஆம்பளை, முதல்ல மனைவி செய்த தப்பை நீ எழுதி வச்ச பாரு, உன்னை அதிலே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டேன், அவள் அவங்க அம்மா கூட நல்லா நிம்மதியாக இருக்கா, விட்டுட்டு போயா அப்படின்னு தரத்தி விட்டுட்டேன். அப்புறம் ஏதாவது வேலையை பார்த்துட்டு இந்த பிள்ளை வர்றதை சொல்லியிருந்தேன், அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பார்த்துருந்தா அவன் பார்த்தா கடைசியில் வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கிறான். யோ என்னையா நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, சேர்த்து வைப்பீங்கன்னு வந்தா துரத்தி விட்றீங்களே அப்படின்னா. சரிங்க வா, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா அப்படின்னு. கேட்பேன் பாஸ்டர், நீ கொண்டாந்திய பேப்பர் அதை கிளின்னேன், கிளி 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 1 இன்ச் ஆகிற வரைக்கும் கிளி கிளி கிளின்னு கிளிக்க வச்சேன். கழிச்சுட்டு அந்த டஸ்ட்பினில் போடு. ஒரு நிபந்தனையும் இல்லாமல் என் மனைவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நான் சந்தோஷமாக போகிறேன். இனி என் மனைவி எந்த தவறு நடந்தாலும் என்ன பேசுவா அதான் எது நடந்தாலும் நான் எழுதி வைக்க மாட்டேன், அதை பற்றி நான் ஒரு பிரச்சனையாக எடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறியா? வாக்கு கொடு. அப்போ சரி பக்கத்து ரூமில் இரு. இந்த அம்மாவை கூப்பிட்டேன், அவட்ட பேசினேன், எப்படி இருக்கிறீங்க 2 பேரும்? அதான் இருக்கிறோமே பாஸ்டர் அப்படின்னுச்சு. எங்கள் அம்மா கூட நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், ஏன்னா அதுக்கு அவங்க அப்பா கிடையாது, சின்ன பொழுதுலேயே இறந்துட்டார், அந்த அம்மா ஒன்று தான் இந்த பொண்ணு. அதனால் அவங்க 2 பேரும் அம்மாவுக்கும் துணை வந்துருச்சா, 2 பேரும் அந்த பிரிஞ்சது அந்த அம்மாவுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல, மகா பிரிஞ்சு வந்திருக்காளேன்னு. இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக இருக்காங்க, 2 பேரும் ஒன்றா சர்ச்சுக்கு வருவாங்க. இப்போ இவங்க வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டேன், நான் அவர்கிட்ட கேட்டேன், உன் புருஷன் செய்த தவறை ஏதாவது எழுதி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். இவர் எழுதி வச்சிருக்கா நான் சொல்லலை, சொன்னால் இவங்களை சமாதானப்படுத்த முடியாதுல்ல, எழுதி வச்சிருக்கியான்னு கேட்டேன். என்ன பாஸ்டர் நீங்கள், அவள் என்னையை ஏற்றுட்டா, என்ன பாஸ்டர் நீங்கள் புருஷன் செய்த தப்பை எழுதி வச்சிருக்கியான்னு கேட்குறீங்களே, இப்படி எழுதி வைக்கணும்னு எந்த பைபிளில் சொல்லியிருக்கு அப்படின்னா. ஆஹா இவன் ரொம்ப போறா அப்படின்னு. அம்மா எந்த பைபிள்லையும் எழுதலை, நான் சும்மா கேட்டேன் உங்ககிட்ட, ஏதாவது தவறுகளை எழுதி வச்சிருக்கியா, பிரிஞ்சு போயிட்டியே அதனால ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், அதெல்லாம் பேசுவார் கொள்வார், சண்டை வரும், அதோடு நான் மறந்துடுவேன் அப்படி. சரி அவர் செய்த தப்பெல்லாம் கல்யாண நாள்லேருந்து எழுதுனா எத்தனை பக்கம் வரும்னு கேட்டேன். அது ஒரு 400 பக்கம் வரும் பாஸ்டர் அப்படின்னாவா. ஆனால் அந்த ஆட்டிடியூடே அவளுக்கு இல்லை. குடும்பத்தில் நடக்கிறத அப்பப்போ கொஞ்சம் பேச்சு வரும், அப்போவே மறந்துடணும், அதுக்கப்புறம் ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் குடும்பம். இவன் எழுதி வச்சுலாம் கொண்டு வந்திருக்கிறான். நீங்கள் யாராவது ஃபோனில் எழுதி வச்சுருக்கீங்களா? எழுதி டைரிலாம் இப்போ எழுதுறது இல்லையே, இந்த ஐபேடு இந்த மாதிரி பேடு இந்த ஃபோனில் எதுலையாவது வச்சுருக்கியா? போன உடனே டெலீட் பண்ணிடணும், ரீசன்ட்லி டெலீட்டட் அப்படின்னு ஒன்று வரும்ல, அதில் போய் அதை திரும்ப எடுத்து திரும்ப என்ன செய்யக்கூடாது, லைவாக வைக்கக்கூடாது. என்ன செய்யணும், இன்னைக்கு போன உடனே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கணும். என்னம்மா நீ எழுதி வச்சிருக்கியா? அப்படி வச்சுருந்தா சமாதானம் வராது, ஆண்டவர் உங்கள் சமாதானத்தை கொடுக்க மாட்டார், ஒத்துமையாக இருக்காது. மன்னிக்கணும், மன்னிச்சிடணும் எல்லாத்தையும். கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு மறந்து கடலின் ஆழத்தில் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாக நம்மளை விட்டு விலக்கிட்டார். நான் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும், அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும், மன்னிச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பேசி அவங்க திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சேன். திரும்ப கல்யாணம் கைப்பிடி 2 பேரும் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னேன். என்னாராகிய நான் என்னாரை என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு, என்னுடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு, நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும்
சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உன்னை நேசித்து உனக்கு உண்மையான கணவனா மனைவியா இருப்பேன்னு வாக்கு பண்ண வச்சு திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்புனேன். அதுக்கப்புறம் அவங்க அன்பாக இருக்கிறாங்க, ஒன்றா வர்றாங்க சர்ச்சுக்குன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் ஒருவர் செய்த தப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒன்று உங்கள் ஆரோக்கியம் போயிடும், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்காது. இதில் நீங்கள் கவனமாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவருக்கொருவர் சந்தேகம் வரும்படி நடக்கக்கூடாது இல்லையா? புருஷனுக்கு கணவன் மேலே மனைவி மேலே சந்தேகம் வரக்கூடாது, மனைவிக்கு புருஷன் மேலே சந்தேகம் வரக்கூடாது, பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு சந்தேகம் வரக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகள் மேலே சந்தேகப்படக்கூடாது, எந்த விஷயத்திலையும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் பிசாசினுடைய ஒரு டூல். அது உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சந்தேகப்படுற மாதிரி நடக்கக்கூடாது. நான் பால் தான் குடிக்கிறேன், எவன் என்ன நினச்சா எனக்கு என்ன பாஸ்டர், நான் பால் தான் குடிக்கிறேன். சரிப்பா, பால் தான் குடிக்கிறேன். எங்கே உட்காந்து குடிக்கிற? எங்கே உட்காந்து குடிக்கிற சொல்லுங்கய்யா. பனைமரத்தடியில் உட்காந்து போய்டு. ஆனால் உனக்கு பால் குடிக்க இடம் இல்லையா? கல்லும் எப்படி தான் இருக்கும், பால் மாதிரி தான் இருக்கும். இவன் கல் குடிக்கிறானா பால் குடிக்கிறானான்னு எவர் என்ன நினச்சா எனக்கு என்ன பாஸ்டர்? எனக்கும் தேவனுக்கும் தெரியும். அப்படின்னா இந்த உலகத்திலே நீ இருக்கக்கூடாது. மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம் எங்கே இருக்குன்னு பாரு, அங்கே போயிடணும். என்னை காண்கிறவர்கள் முன்பாகவும் நான் என்னை உத்தமனாக காண்பிக்க கவனமாக இருக்கணும். என்னை பார்க்குறவங்க சந்தேகப்படக்கூடாது. இந்த கண்ணோட்டம் எலியாவுக்கு இருந்துச்சுங்க. பரிசுத்தவான் எலியா, தீர்க்கதரிசி எலியாவுக்கு அவனை ஒரு யாகம் வச்சான் இல்லையா, ஒரு சவால் கொடுத்தான் இல்லையா, அந்த பாகாலை பின்பற்றவங்க அதில் தோற்று போனாங்க. இப்போ எலியாவுடைய டேர்னு. எலியா பலிபடத்தெல்லாம் சரி செப்பனிட்டு விறகு வச்சு காளையை துண்டித்து வச்சு அவன் ஜெபம் பண்ணல. என்ன செய்தான்னா எதிர் பாட்டி ஆட்களையே கூப்பிட்டான், வாங்க ஒரு 4 குடம் தண்ணி ஊற்றுங்கண்ணா. அப்புறம் திரும்ப வாங்க இன்னொரு 4 குடம், திரும்ப வாங்க 12 குடம் தண்ணி ஊற்ற சொல்லி பலிப்பொருள் நினைஞ்சி விறகு நினைஞ்சி பலிபூடம் நினைஞ்சி சுற்றி இருக்கிற வாய்க்காலில் தண்ணீர் ததும்பி நிற்குது. ஏன் அப்படி செய்தான்? இந்த ஜனங்க, எனக்கு எதிராக இருக்கிற ஜனங்க, எனக்கு விரோதமாக பேசுகிற இந்த ஜனங்க, தேவனை விட்டுட்டு பாகால வணங்குற இந்த ஜனங்க என்னை சந்தேகப்பட்டுறக்கூடாது. இந்த விறகுக்குள்ளே இவன் நெருப்பு கங்கு வச்சிருந்தான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது. அவங்களே அதை ஊற்றி இதில் ஒன்றும் இல்லைன்னு கர்த்தரை நம்பணும். அவனுடைய சுபாவத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? எப்போவாது யாரும் என்னை சந்தேகப்படக்கூடாது. நான் சரியானவனாக இருக்கலாம், ஆனால் யாராவது என்ன பார்த்து இவர் இப்படி அவர் இப்படி, இவர் நான் கண்ணால் பார்த்தேன் இப்போ பிடிச்சிட்றானே கேமராவில், அந்த மாதிரி எல்லாம் வராம சாட்சியை காத்து கொண்டு வாழணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பானவர்களே, சந்தேகப்படும்படி நடக்கக்கூடாது. இங்கே இந்த அரும்பாக்கத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. ஊழியக்கார குடும்பம் தான், பாஸ்டர் குடும்பம் தான். அவங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. இந்த யூனியன் கிறிஸ்டியன் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதில் அவங்க பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு வருவார். கொண்டு விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு 20 நிமிஷம் பிடிக்கும். டெய்லி அப்படி தான் வருவார். ஒரு நாள் அப்படி விட்டுட்டு வரும்போது அவர் சபைக்கு வர்ற ஒரு வாலிப பொண்ணு பஸ் ஸ்டாப்பில் பதச்சிக்கிட்டு நிற்கிறா. ஏன்னா அவள் கம்பெனி பஸ்ஸை விட்டுட்டா. நேற்று லேட்டாக போனாலாம், அதுக்கே திட்டினாராம் பாஸு. இன்றைக்கும் பஸ்ஸை விட்டுட்டா, பதச்சு நிற்கிறா. என்ன செய்யன்னு தெரில. இவர் போய் ஸ்கூட்டரை பக்கத்தில் நிறுத்தி, என்னம்மா பதட்டமாக இருக்கிற அப்படின்னு கேட்டான். ஐயா இந்த மாதிரியா பஸ்ஸு போகுதியா, நான் இதோட வேலையை விட்டு எடுத்தாலும் எடுத்துருவானுங்க அப்படின்னு. உடனே இவர் என்ன செய்ய, ஏறிக்கோ அப்படின்னார். இது ஏறிடுச்சு. உடனே இவர் என்னன்னா அந்த பஸ்ஸை பிடிக்கணும்ல, கொஞ்சம் திராட்டில் வேகமாக விட்டார். வேகமாக விட்டோன்னே இது ஒரு மாதிரி என்னோடனே அவர் தோளில், பாஸ்டர் தோளில் இவா கை போட்டா. வாலிய பொண்ணு, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவா, கை போட்டா. 2-3 பஸ் ஸ்டாப் தாண்டி இன்னொரு விசுவாசி அங்கே நிற்கிறான். அவன் பார்த்தான், இதுன்னு நம்ம பாஸ்டர், பாஸ்டர் அம்மா இல்லையே, இது வேற மாதிரி இருக்க. பிடிச்சிட்டான், வீடியோ பிடிச்சிட்டான். பிடிச்சி நடந்ததுங்க, வீடியோ பிடிச்சி
பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணான், பாஸ்டர் எங்கே போய்க்கிறாரு அப்படின்னு. அவன் சொன்னான், பிள்ளைகளை விட போயிருக்கு. பிள்ளைகளை விட போயிருக்காரு, ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. அந்த அம்மா வீடியோ பார்த்த உடனே, அது கொஞ்சம் நல்ல பிள்ளை, ஒன்று பதட்டம்லாம் ஆடையெல்லாம் அமைதியில் இருந்துச்சு. இவர் 1.25 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வர வேண்டியவர் 1.25 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வர்றாரு. என்ன செய்திருக்கணும் ஐயா? சொல்லுங்க ஐயா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளு, என்ன செய்திருக்கணும்? அவர் வீட்டுக்குள்ளே வராரு, என்ன செய்திருக்கணும் சொல்லுங்க? வந்த உடனே என்ன செய்யணும்? உண்மை இல்லைங்க, நடந்ததை. என்ன என்ன மனைவிக்கிட்ட, எம்மா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தேகம் வருமா? இவர் என்ன பண்ணார்னா வந்துட்டு நேராக நல்ல பிள்ளை மாதிரி ரூமுக்குள்ளே போனாரா. அவ கேட்டா, ஏங்க லேட்டு அப்படின்னா. அப்போ சொல்லம்ல, அப்போ கூட சொல்ல. என்ன சொல்கிறான்னா, ஒரே டிராஃபிக் ஜாமு. அவ உள்ளேருந்து கேட்டா, டிராஃபிக் ஜாமா வேற ஏதாவது ஜாமான்னு கேட்டான். கேட்பால, இப்போ கேட்பால, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேல்ல, நடந்ததை சொல்ல. நான் தான் கையில் வச்சிருக்காளே. அப்புறம் அங்கே வாயான்னு கூப்பிட்டு காட்டினாலாம், இதை பாரு. ஆமாம், நீ சொன்ன கோச்சுக்கிடுவியோன்னு தான் நான் அப்படி சொன்னேன். என்ன இது? அவள் கேட்டாலாம், ஆமாம் இது எத்தனை நாளாக நடக்குதுன்னு கேட்டாலாம். கேட்பால, ஸ்கூட்டர் பிக்கப்லாம் இருக்காப்பா? இருக்கா? ஸ்கூட்டர் பிக்கப் இல்லை, கார் பிக்கப் இருக்குதா? எங்கள் கார்லலாம் யார்கிட்டே வர மாட்டாங்க. பாஸ்டர்னா ஒரு பயம், அப்படி தள்ளி நிற்கணும். என்ன இது மாதிரி சந்தேகப்படுற மாதிரி நடந்துட்டு வீட்டில் வந்து பொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்கிறது, புருஷங்கிட்ட பொய் சொல்கிறது. என்ன அப்புறம் என்ன ஆகும்? அவன் தான் ஆதாரம் வச்சுருக்கானே, அவள் தான் ஆதாரம் வச்சுருக்காள. சந்தேகம் வராதா? சந்தேகம் வரும். என்ன ஆகும்? சண்டை, தொடர்ந்து சண்டை ஆகும். நீ லேட்டாக ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியும், அம்பாவா இவன் சொல்லுவான். நீ எதுக்கு ஓயா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறியே, யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்டா, ஆமாம் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னுறாங்க. ரொம்ப நேரம் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறான். உடனே இவன் சொல்கிறான், எவங்கிட்ட பேசுகிறாளோ அப்படிமா சொல்லுவான்ல, எவங்கிட்ட பேசுகிறாளோ, நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட கூட சரியாக பேச மாட்டேங்கிற, ஃபோனில் சிரிச்சு பேசுகிறா, யார்கிட்ட பேசுகிறா? அது உண்மையாக அவங்க அம்மாட்ட தான் பேசியிருக்கா. அது கொஞ்சம் ஸ்பீக்கரில் போட வேண்டியது தானே, அந்த ஆள் கேட்பாமல, சந்தேகப்பட மாட்டான்ல. ரகசியமாக பேசுகிற, ரொம்ப நேரம் பேசுகிற, ராத்திரியில் பேசுகிற, சந்தேகப்படுவான்ல. எதுக்கு? நான் ஒன்றா வாழ்கிறதுக்கு தானே கர்த்தர் எங்களை இணைச்சிருக்காரு, குடும்பமாக வச்சுருக்காரு. இதில் அவர் சந்தேகப்படுற மாதிரி நான் ஏன் நடந்துக்கிடணும் அப்படி என்ன ஏன் வர மாட்டேங்குது? இது பயங்கரமான இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நீங்கள் உண்மையாக நடக்கணும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொன்ன குறிப்புகளை நீங்கள் இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ திரும்ப போட்டு ஒரு முறைக்கு பல முறை கேட்கணும். குடும்பம் சீர்படணும். என்ன மாமியார் ஒன்று பேசிட்டாங்க, மாமியார் ஒன்று பேசிட்டா, மருமகளுக்கு தாங்க முடியல. அவள் என்ன அந்த மாமியார் என்ன, அவள் புருஷன் அவர் பையன், அவங்க பையன் குழந்தையா இருக்கும்போது புருஷன் செத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த பையனை படிக்க வச்சு பெரிய இன்ஜினியர் ஆக்கி நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க என்ன கல்யாணம் பண்ணானா, ஒரே பையன், யாரும் இல்லை, சொத்து நிறையா இருக்குது அப்படின்னு கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் நைட்லேயே சொல்லிட்டானான், இந்த பாரு எங்கள் அம்மானா எனக்கு உயிர், எங்கள் அம்மா அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த நல்லா இருக்காது, அதனால் நீ எங்கள் அம்மாவோட நயமாக நடந்துக்க அப்படின்னு முத நாளே தெளிவாக சொல்லிட்டான். ஆனால் சரிங்க பாருங்கள், நான் என் பொண்ணு எங்கள் அம்மா மாதிரி நான் வச்சுக்குவேன் அப்படிலாம் அவள் சொல்லியிருக்கான். அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்துருக்கா, அவளால் முடியலை. இந்த அம்மா என்ன பண்ணுமா, இந்த கிழவி சும்மா இருக்குமா, அது புருஷன் இல்லாமலே வளர்ந்ததில்லை, ஒரு மாதிரி ரஃப். அது டீ கொண்டு போய் குடிக்க கொடுத்தா அப்படி ஒரு சிப் குடிச்சிட்டு மனுஷன் குடிப்பானா அப்படி தூக்கி கொடுத்துருவோம், போட்டுருவாளாம். இப்படியே ஒன்றுலையும் செய்திருக்கா அந்த அம்மா.
பாஸ்டர் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலான்னு தான் நினச்சேன், இனியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இந்த கழுவி படா கலெக்டாக பண்ணுது, இவர் என் வீட்டுக்காரரும் என் அம்மா விட்டு வர மாட்டேங்கிறாரு, அவரையும் பிரிக்க எனக்கு விருப்பம் இல்லை, அதனால எனக்கு என்ன செய்யனே தெரியல பாஸ்டர் அப்படின்னு நான் உடனே தலையில் கை வச்சுட்டு உக்காந்துக்கிட்டேன். இதுக்கு என்னப்பா ஆலோசனை சொல்ல, இதுக்கு என்ன ஆலோசனை சொன்னேன்? மாமியாரை விட்டு மருமகளை பிரிக்கக்கூடாது, புருஷனை விட்டு மனைவியை பிரிக்கக்கூடாது, அம்மாவை விட்டு மகனை பிரிக்கக்கூடாது, என்ன செய்ய? கப்புன்னு ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. நான் சொல்கிறபடி செய்வியான்னு. செய்கிறேன் அப்படின்னா, உங்கள் மாமியார் எப்பெல்லாம் உன்னை இந்த மாதிரி நீ செய்தது சரியில்லைன்னு தூக்கி போடுறதோ பேசுகிறதோ பண்ணாங்கன்னா நீ ஒன்று செய். டீ கொடுக்கும்போது டீ நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா, அத்தை அத்தை நான் கேள்விப்பட்டேன் இந்த ஊரில் உங்களை போல டீ போடுறதுக்கு ஆளே இல்லை, அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, எனக்கு கொஞ்சம் நல்லா டீ போட கற்றுக் கொடுங்க அத்தை. அப்படி கேளு, அப்படி கேளு. காப்பி கொடுத்தீங்கன்னா சொன்னாங்கன்னா கேளு, குழம்புல தப்பு சொல்லு, என்னென்ன தப்புனா அதிலெல்லாம் அவங்கள தூக்கிடு. கொஞ்ச நாள் தாங்க ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லுதா, டே நீ போடா எங்கேயாவது, என் மகா என் கூட இருக்கிறாடா, அவ போதுண்டா அப்படின்னு தாய் மகளும் ஆயிட்டாங்க. யாரையும் அப்படி கொஞ்சம் தூக்கி பேசினா எல்லாரும் பணிஞ்சிருவாங்கங்க. நம்மகிட்ட கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. எந்த கோபக்காரனையும் கட்டுப்படுத்த நம்மகிட்ட கிருபை இருக்குது. நீங்கள் ரோசத்துக்கு ரோசம், என்ன பழிக்கு பழி, அப்படி ஒன்றுக்கு ஒன்று இப்படி பண்ணுற சுபாவம் இருக்கிறதுனால அந்த அம்மா சொன்ன வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு இவா கடந்து ஒரே குடைச்சல். அவங்க அம்மாட்ட கேட்டா, நீ எனக்கு தெரியாது, இங்கெல்லாம் வராது, நீ அங்கேயே இரு அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனைகளில் சரி செய்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை தந்து குடும்பம் ஒத்துமையாக சமாதானமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் கடவுளை ஏற்படுத்தினார். இவ்வளோ காரியத்தையும் பிசாசு தான் நம்ம வாழ்க்கையில் செய்கிறான். சத்துரு தான் கோபத்தை சீண்டி விடுறான். சத்துரு தான் ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம மனசுக்குள்ளே வச்சு அதை மிகப்படுத்தி சொல்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களோட, எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், கர்த்தர் என்னோட பேசினார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர் என்னோட நிச்சயமாக ப்ராக்டிக்கலாக இது எனக்கு பிரயோஜனமான ஒரு சத்தியம் என்னோட பேசினார், இதன்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். வேகமாக எழுந்து நில்லுங்க. இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்துடும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பிரச்சனையா? வீட்டில் சமாதானம் இல்லையா? ஒற்றுமையாக இருக்க முடியலையா? ஏதோ சொன்ன வார்த்தை உள்ளத்துக்குள்ளே கடந்து வேலை செய்துக்கிட்டு இருக்கா? பழிக்கு பழி வாங்குகிற சுபாவம் இருக்கா? மன்னிக்கிற சுபாவமே இல்லையா? மன்னிக்க கர்த்தர் சொல்கிறார். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். யாரும் சந்தேகப்படுற மாதிரி நான் நடக்க மாட்டேன். இயேசுவே எனக்கு ஞானத்தை தாரும். நீர் என்னை தலையாக வச்சிருக்கிறீர். பிசாசு இப்படியெல்லாம் சோதிச்சு என்னை வாலா கொண்டு வர்றான். கீழே கொண்டு வந்து என்னை அவன் பாடாப்படுத்துகிறான். இயேசுவே எனக்கு இருங்க, உம்முடைய சத்தியத்தின்படி நடப்பேன். எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. சத்தியத்தின்படி நடப்பேன். என்னுடைய குடும்பம் சமாதானமான ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். நான் எந்த தவறும் செய்யவில்லை, மற்றவர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லுகிற பேச்சை இனி நிறுத்தி விடுவேன். நான் என்னை இந்த உபதேசத்தை கேட்டு என்னை சரி செய்து கொள்ளுவேன் என்று ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், தொடர்ந்தேர்ச்சியான வழிநடத்துதல், ஆலோசனை எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதமான குடும்பமாய் உங்கள் குடும்பம் இருப்பதாக. God bless you.